வணக்கம் நண்பர்களே. இப்போ சமீபத்தில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா கூட்டுறவு வங்கிகளில் பணிபுரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 3000 வேகன்சினே சொல்லலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரி வர்றது பார்த்தீங்கன்னா, நான் டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கேன், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமா, இப்போ ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வியா இருக்கு. ஸோ அதற்கு பதில் சொல்லும் விதமாக தான் இன்றைய காணொலி இருக்க போகிறது. நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ்ல என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். முதல்ல பிரைமரியா ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அது மாநில கூட்டுறவு ஆட்சியமைப்பு நிறுவனத்துல சென்னையை தலைமையிடமா கொண்டு இயங்குகிற நிறுவனங்களை பாத்தீங்கன்னா மொத்தம் 377 வேகன்சி போட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியே நீங்க 50,000க்கு மேல எதிர்பார்க்கலாம். இது சென்னையில தான் வேலை, இதுக்கு தனியா அப்ளை பண்ணணும். அதே போல டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மாவட்ட ஆட்சியமைப்பு நிறுவனம், மொத்தம் 2583 மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா வேகன்சி போட்டிருக்காங்க. ஆல் ஓவர் எல்லா மாவட்டத்துக்கும் சேர்ந்துதான் இந்த 2583. இதுல டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு, மத்திய கூட்டுறவு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி நீங்க 30,000க்கு மேல எதிர்பார்க்கலாம். அதே போல நகர்ப்புற கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அப்புறம் கூட்டுறவு பண்டக சாலைகள் அப்படிங்கிற சொசைட்டி இருக்கு. இந்த சொசைட்டி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஏ கிளாஸ் சொசைட்டி, பி கிளாஸ் சொசைட்டி, சி கிளாஸ். இல்ல ஏ கிளாஸ் சொசைட்டிக்கு போயிருந்தீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 22+ சேலரி வரும். அதே பி கிளாஸுக்கு 16+ சேலரி வரும். அதே போல சி கிளாஸுக்கு 12,000+ சேலரி வரும். ஸோ இதுதான் நம்ம பிரைமரியா தெரிஞ்சுக்கிறது. சரி, இப்போ என்னங்க நான் டிகிரி முடிச்சிருக்கேன், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுல எழும். சரி, நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாம் சேர்றதுக்கு கண்டிப்பா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கணும். அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் டு அப்ளை. சரிங்க, இப்போ எதுவும் வாசிப்பில் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னா, இப்போ நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டிசிஎம் கோர்ஸுக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்னங்க அறிவிப்பு தானே இருக்க, கோர்ஸ் முடிச்சா முடிக்கணும் தானே அப்படின்னு கேட்டீங்க. முடிச்சா போதும் கிடையாங்க. நீங்க ஜஸ்ட் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு இப்போ போட்டிருக்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற டேட், லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா நீங்க 29 ஆகஸ்ட். சரிங்களா? 29 ஆகஸ்ட் தான் இந்த 2 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட். இந்த டிசிஎம் கோர்ஸுக்கு இந்த டிசிஎம் கோர்ஸ் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் யூனியன், தமிழ்நாடு கூட்டுறவு யூனியன் நடத்துறது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 லாஸ்ட் டேட். சரிங்களா? இன்னும் ஒரு 12 நாள் இருக்கு. சரிங்களா? சரி, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்பீங்க. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குங்க. அதுல போய் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு டைரக்டா அங்கேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கான்டாக்ட் லிஸ்ட் போட்டு இருக்கு. நீங்க இந்த கோர்ஸ் அவங்க கான்டாக்ட் பண்ணி அடுத்த நாளே அட்மிஷன் போடலாம். இது பாத்தீங்கன்னா இந்த டிசிஎம் கோர்ஸ் இப்ப நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1 இயர் கோர்ஸ் 2 செமஸ்டர் வந்துடும். ஒரு செமஸ்டருக்கு 5 சப்ஜெக்ட் வந்துடும். 2 செமஸ்டருக்கு மொத்தம் 10 சப்ஜெக்ட் வந்துடும். இதுக்கு நீங்க ரெகுலரா கிளாஸஸ் போகணும். கிளாஸஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் அது 9:30 இருந்து ஆஃப்டர்நூன் 2:30 அந்த மாதிரி இருக்கும். டோட்டலா ஒரு 5 ஹவர்ஸ் கிளாஸ் நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரா மண்டே டு ஃப்ரைடே நீங்க போற மாதிரி இருக்குங்க. அது அஸ் யூஸ்வல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல லீவு தான். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த 1 இயர் இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிருந்தாலே இப்போ கோர்ஸ் ஆகஸ்ட் 22 லாஸ்ட்னால ஆகஸ்ட் 25 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஜாயின் பண்றவங்களுக்கு. அப்ப இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றவங்க எல்லாருமே இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த கோர்ஸும் ஜாயின் பண்ண சொல்றீங்க, எக்ஸாமுக்கு நான் படிக்கணும், நான் இப்போ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், அப்ப வேலை எனக்கு எப்போ போட்டு தருவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுல இருக்கும். வேலை உங்களுக்கு ஒரு பாண்ட் போட்டுருவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும் போது ஒரு பாண்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 1 இயர் கோர்ஸ் நீங்க முடிச்சுட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரிங்க, நான் அரியர்ல வச்சுட்டேன், அது கிளியர் பண்ணலைன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகுன்னா கண்டிப்பா வேலை கிடைக்க மாட்டாங்க. அப்ப அரியர் இல்லாம பாஸ் பண்றதுக்கு நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ரிஸ்க் நீங்க எடுத்துதான் ஆகணும் இப்ப நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க. சரிங்க, நான் ஏற்கனவே நான் குரூப் 4 குரூப் 2லாம் எனக்கு 1 மார்க் 2 மார்க்ல போயிருக்கு. குரூப் 2லாம் நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு இருக்கேன், கவுன்சிலிங் வரைக்கும் போயிருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவன் நான் இந்த ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தாராளமா எடுக்கலாம். ஏன்னா கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிடுறேன். ஸோ இதை வச்சு நீங்க ஒரு டிசிஷன் மேக் பண்ணுங்க. சரிங்களா? முடிவு நான் உங்க கையிலேயே கொடுத்துட்றேன்.
மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து 200 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இதுல 100 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட். கோஆப்ல 100 கொஸ்டின். அதுல 4 மேஜர் யூனிட். அது கூட்டுறவு மேலாண்மை, அது கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங், எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல். இந்த 4 மேஜர் யூனிட்ல வந்து 100 கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? இதுல கம்ப்யூட்டருக்கு 10 மார்க் கேட்டுருவாங்க. ஓகேவா? ரிமைனிங் 100 கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 கொஸ்டின். சரிங்களா? பொது அறிவு 80, தமிழுக்கு வந்து 20, மொத்தம் வந்து இப்ப அப்ப நீங்க குரூப் 4 குரூப் 2 படிச்சவங்க எங்க இருப்பீங்க? இதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்ப நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா இந்த எஸ்ஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்து எஸ்ஆர்பி எக்ஸாம். அக்டோபர் 11 வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாம். சரிங்களா? அக்டோபர் 5 எஸ்ஆர்பி, அக்டோபர் 11 வந்து டிஆர்பி எக்ஸாம். அப்ப இந்த 55 டேஸ்ல 55 + 60 டேஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க இந்த 100 கொஸ்டினுக்கான வேல்யூவான நீங்க படிப்பை படிச்சு ஆகணும். சரிங்களா? அப்போ வந்து நீங்க செமஸ்டருக்கு இப்பதாங்க போறோம், புக்ஸ் எல்லாம் கிடைக்கும்னா நம்ம அகாடமி சார்பா அது புக் வரும். உங்களுக்கு செமஸ்டருக்கு புக்ஸ் கொடுத்து அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். நம்ம அகாடமி சார்பா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணா விருப்பம் உள்ளவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க நினைக்கிறவங்க, எனக்கு ஏதாவது வேலை போகணும்னு நினைக்கிறவங்க, எனி டிகிரி படிச்சிருக்கவங்க இந்த ரிஸ்க் நீங்க எடுக்கலாம். சரிங்களா? அந்த ரிஸ்க் எடுக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர் பார்க்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து 1 இயர் கோர்ஸ். அதுக்கு வந்து உங்க வயசு, உங்க எக்கனாமிக் சிச்சுவேஷன் யோசிச்சுக்கோங்க. மொத்தம் வந்து இது கோர்ஸ் பிடிக்கிறதுக்கு 1 இயர் ஆகும். அப்புறம் வந்து கோர்ஸ் படிக்கிறதுக்கு 25,000 ரூபாய் ஆகும். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுனா எனி டிகிரி முடிச்சவங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சரிங்க, இந்த மாதிரி பாசிபிலிட்டி ஆனவங்க போனோட்ட செலக்ட் ஆயிருக்காங்களா இந்த மாதிரி கேட்டகரினா நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அது நம்ம அகாடமியில படிச்சவங்க கூட இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த மாதிரி அது லாஸ்ட் இயர் 2023 வந்து பாத்தீங்கன்னா கரஸ்ல வச்சிருந்தாங்க. இப்ப கரஸ்ல கிடையாது. அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க நிறைய பேர் செலக்டும் ஆயிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிஃபைன்டு சக்சஸ். அந்த டிஃபைன்டு சக்சஸை எல்லாரும் முயற்சி அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து படிச்சு நிறைய பேர் வெற்றியாளராகவும் வேலையிலும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வெற்றியை நம்மளும் அடையிறதுல வந்து எந்த ஒரு சிரத்தையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து நமக்கு வந்து காலக்கேடு வந்து பாத்தீங்கன்னா 55 to 60 நாள் இருக்கு. ஸோ இந்த நாட்கள்ல எந்த அளவு நீங்க வெறித்தனமா படிச்சு வேலை வாங்குறீங்களோ நீங்க வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கணும், எனக்கு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனா போதும், குரூப் 4 வர வர ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க, குரூப் 2 அதோட வந்து வேகன்சி ரொம்ப கம்மி, இப்ப நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படி வெறியில இருக்கிறவங்க இந்த ரிஸ்கை எடுக்கலாம். சரி, தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அலசி ஆராய்ச்சி சொல்லிட்டேன். இது பேர்ல நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். நான் எனி டிகிரி முடிச்சவங்க ஹை ரிஸ்க் எடுக்க தயாரு. ஆனா இந்த மாதிரியும் வேலை வாங்கியிருக்காங்க. நீங்க 55 நாள் வந்து நீங்க எவ்வளவு வெறித்தனமா படிக்கிறீங்க பொறுத்துதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல யாரு லக்கியஸ்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லுவோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சு முன்னக்கூடிய அப்ளை பண்ணி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செப்டம்பர் 2024 செப்டம்பர்ல இருந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 4 வீடியோ 5 வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த எக்ஸாம் வரப்போகுது படிங்க, எக்ஸாம் வரப்போகுது படிங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் சொன்னாங்க இது வியூஸுக்காக போடுறான் வீடியோ அப்படின்னு சொன்னாங்க. சொல்றவங்க சொல்லட்டும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே என்னால வந்து படிச்சு வச்சவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கேன் நான் சந்தோஷப்படுவேன். ஸோ அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மன நிறைவை தருகிறது. நம்ம வந்து அப்ப இருந்தே சொல்லிட்டு வரேன், வந்துருங்க இந்த எலக்ஷன் பிஃபோர் வந்து 2025 அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர்ட்ட சொன்னேன். நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் நல்லா படிச்சு வச்சிருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் இந்த எனி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க ஒரு கேள்வியை கேட்டதுனால உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து இந்த காணொலி மூலமா வழங்கியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இது இன்னும் எனக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமி சார்பாக ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்பெறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.